தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயர் நீக்கப்பட்டதை கண்டித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியினர் காந்தி புகைப்படத்துடன் மண்வெட்டி கடப்பாறையை கையில் ஏந்தியபடி ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். மகாத்மா காந்தியின் பெயரை நீக்காதே 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 குறைக்காதே 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 குறைக்காதே. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் காந்தி பெயர் நீக்கப்பட்டதை கண்டித்து விரைவில் 10,000 பேரை திரட்டி பிரதமர் இல்லத்தை முற்றுகையிடுவோம் என செல்வ பெருந்தகை எச்சரித்தார். நிறைவாக தமிழ்நாட்டின் சார்பாக நரேந்திர மோடி அவர்களுடைய வீட்டை முற்றுகையிடும் போராட்டம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டுதல் எல்லா திட்டங்களையும் முடித்த பிறகு தமிழ்நாட்டில் இருந்து 10,000 பேர் திரண்டு நரேந்திர மோடியை உங்கள் வீட்டை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்திய தேச மக்களின் சார்பாக முற்றுகையிடுகிறோம் என்ற போராட்டத்தை நாம் அறிவிப்போம். போராட்டத்தில் பங்கேற்று பேசிய நடிகர் மன்சூர் அலிகான் காந்தி பெயரை மாற்றிய பாஜகவினரை ஒட்டுமொத்தமாக திகார் சிறையில் அடைக்க வேண்டும் என ஆவேசமாக தெரிவித்தார். மகாத்மா காந்தி தொடர்றதுக்கு என்னைக்குமே நினைக்க கூடாது. இவனுங்களை திகார் ஜெயிலில் போடணும், பத்தாட்டி பாளையங்கோட்டையை கொண்டு வரணும், வேலூர் ஜெயிலுக்கு கொண்டு வரணும். ஏன்னா 12 வருஷம் ஜெயில இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. மோடி ஏதாவது ஜெயிலுக்கு போயிருக்காரா? அவர் டீயே ஆத்தல் இல்லை. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு பாலாபிஷேகம் செய்தும் தீபாராதனை காண்பித்தும் காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டம் நடத்தினர். இதேபோல் ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.